திராவிடமா தமிழ் தேசியமா இதெல்லாம் இருந்தாங்க ஒருத்தருக்கு ஓட்டு போடணும் அப்போல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லையே. யார் நல்லது செய்ய வந்தாலும் அவங்களுக்குலாம் நான் ஓட்டு போடுவேன்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் உங்களுடைய மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம். திராவிடம்ங்கிறது ஒரு சாக்கடை மாதிரி, தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு தூய குடிநீர் மாதிரி. சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் தமிழ் தேசியத்துக்கு ஓட்டு போட்டுறேன். ஆனால் ஏதாச்சும் காரணங்கள் வேணும்ல நான் தமிழ் தேசியத்துக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னா நான் ஒரு 3 காரணங்கள் நான் சொல்கிறேன், அதை பார்த்து ஓட்டு போடுங்க. முதல் காரணம், தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை அரசு சுட்டு பிடிக்குது இல்லை சிறை பிடிக்குது அப்படின்னா இங்கே உள்ள செய்திகளில் தமிழ் மீனவர்கள்னு வரும். ஆனால் இங்கே உள்ள தமிழர்கள் ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே உள்ள அரசாங்கம் என்ன தெரியுமா சொல்லும்? திராவிடர்கள்னு கட்டமைப்பு பண்ணும், திராவிடர்கள்னு சொல்லும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழர்களை பழி சுமத்தும் போது இல்லை சிறை பிடிச்சாங்க அப்படின்னா தமிழர்கள்னு சொல்லுவாங்க. இதே இங்கே உள்ள பெருமையான ஒரு விஷயம் தமிழர்களுக்கு நடந்துச்சுன்னா அப்போ தமிழர்கள்னு சொல்ல மாட்டாங்க, திராவிடர்கள்னு சொல்லுவாங்க. இதற்காவது தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வேணும். 2வது விஷயம், தமிழ்நாட்டு வளங்களை கொள்ளையடிச்சு அடுத்த மாநிலங்களுக்கு விற்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இங்கே உள்ள அரசாங்கம் செயல்பட்டு இருக்குது. அதற்காகவது தமிழ் தேசியத்துக்கு ஓட்டு போடணும். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்களை கொன்று குவிக்கிறதுக்கு உதவி செஞ்ச இந்த திராவிட குள்ளநெறி கூட்டங்களை அழிப்பதற்காகவாது இங்கே தமிழ் தேசியம் வேணும். அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்காவது இங்கே தமிழ் தேசியத்துக்கு நீங்கள் ஓட்டு போடணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மை பெற்றவன் நம் தகப்பனாக இருக்க வேண்டும், நம்மை ஆள்பவன் நம் இரத்தமாக இருக்க வேண்டும். அதனால ஒரு தமிழனுக்கு வாக்கு செலுத்தி தமிழ் தேசியத்தை வெளில வைப்போம். வரக்கூடிய தேர்தலில் திராவிடம்ங்கிற ஒரு சாக்கடை தமிழ்நாட்டு மேலே படிஞ்சிருக்குது. அந்த திராவிடம்ங்கிற சாக்கடையை தொடச்சி எறிஞ்சிட்டு தமிழ் தேசியங்கிற ஒரு கொடியை தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தலில் ஏற்றுவோம்.